ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷினில் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரேஷியோவும் ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ x/26 ஈக்குவல் டு 5/65. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ என்னது 5/65. இந்த 26 இங்கே போயிடுச்சுன்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ 13 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் 5 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னது 2. ஓகே, பட் ஆக்சுவலாக என்ன இந்த கொஷின் மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த ரேஷியோவும் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. புரியுதா? விகித சமமாக இருக்குது. அப்போ என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க ப்ரொபோர்ஷனலிட்டினால? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்க 2 நம்பரோட ப்ராடக்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த மிடில் இருக்க 2 நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 26 × 5க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. அதே ஆன்சர் தான் வரும், பட் அந்த ப்ரொபோர்ஷனலிட்டிலாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ 13 டேபிளில் 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 2 தான் வருது. கிளியராக இருக்கா?